தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயின் எலும்பை உடைப்பேன் என்று கூறினார். விஜயின் எலும்பை உடைப்பேன் என்று கூறினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மே 10ஆம் தேதி இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். திமுகவை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள் தற்பொழுது ஜோசப் விஜயை மிகவும் கீழ்த்தரமாக பேசி வருகிறார்கள். சமீபத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆத்தூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் ஜோசப் விஜயை ஒருமையில் பேசினார். வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் சட்டசபைக்குள் விஜயின் எலும்பை உடைப்பேன் என்று கூறியுள்ளார். விளாத்திகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் சட்டசபையில் விஜயின் எலும்பை உடைப்பேன் என்று கூறியுள்ளார். இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. வழக்கு பதிவு செய்யப்படுமா, கைது செய்யப்படுவாரா என்பது தெரியவில்லை. பொதுவாக தமிழக முதலமைச்சராக இருப்பவரை மரியாதை குறைவாக பேசக்கூடாது. அதுவும் வன்முறையை தூண்டுகின்ற அளவில் பேசக்கூடாது. எலும்பை உடைப்பேன், கையை உடைப்பேன், காலை உடைப்பேன் அப்படின்லாம் பேசக்கூடாது. மிகப்பெரிய தப்பு. ஒருமையில் கூட பேசிட்டு போகலாம். அதுக்காக வேண்டி வன்முறை சம்பந்தமா பேசவே கூடாது. இல்லாட்டினா இப்படி அரசியலுக்கு வந்திருக்க கூடாது. அரசியலுக்கு வந்தவர்கள் நாகரிகமாக பேச பழகிக்கொள்ளணும். அதை விட்டுவிட்டு கையை உடைப்பேன், காலை உடைப்பேன் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு பேச்சாகும். தமிழக காவல்துறைக்கு இதுவரை புகார் எதுவும் வரவில்லை. தமிழக வெற்றி கழகம் மார்க்கண்டேயனை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.